திருவருள் டிவி நேயர்களுக்கு அன்பான பக்தி வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம கத்துக்க போற ஸ்லோகம் அம்பாளை பத்தினது. பொதுவா அம்பாள் அதை நம்ம மூகாம்பிகை அப்படின்னு சொல்லலாம், பார்வதின்னு சொல்லலாம், லக்ஷ்மின்னு சொல்லலாம், சரஸ்வதின்னு சொல்லலாம். இவங்களுடைய அந்த முப்பெரும் தேவியருடைய ஒரு அங்கமாக தான் பொதுவான ஸ்லோகமா இந்த அம்பாள் ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. லக்ஷ்மிக்கு தனியா, பார்வதிக்கு தனியா, அதே மாதிரி சரஸ்வதிக்கு தனியா இருந்தா கூட அவங்க எல்லாருடைய அருளையும் மொத்தமா பெறணும் அப்படின்னா இந்த ஸ்லோகத்தை நம்ம சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தை சொல்லிடலாம், அப்புறம் அதுக்கான அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இந்த ஸ்லோகம் சொல்லும் போதே ஒரு மங்களகரமான ஒரு வைப்ரேஷன் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா? இந்த ஸ்லோகம்னு இல்லை, பொதுவாகவே ஸ்லோகங்கள் சொல்லும் போது எதுக்காக நம்ம ஸ்லோகம் சொல்றோம்? இப்போ டெய்லி ஒரு ஸ்லோகம் நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம். நான் எதுக்காக ஆண்டி இதை சொல்லணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம், உங்களுக்கான அந்த கொஸ்டின் இருக்கும். ஏன்னா கேள்வி நாயகனே நாயகி அப்படின்னு பிறந்தவங்க தான் நீங்கள்லாம் 2K கிட்ஸ் எல்லாம். நாங்கள் 90s கிட்ஸ்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிடுவோம். பட் அதுக்கு காரண காரியங்களை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பெருசாக முற்பட்டதில்லை. இன்னும் சம்மடி விழுன்னு எங்களுக்கு தெரியும், ஓகேவா? அது ஒரு பயம் இருக்கும். பட் நீங்க ஆக்சுவலா அது ஒரு அழகான விஷயம். நம்ம ஒன்று விஷயம் செய்யறோம்னா அதுக்கான காரண காரியங்களை புரிஞ்சு, இட் இஸ் நாட் ஜஸ்ட் பை ஹார்ட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இதில். ஸோ நீங்கள் ஜஸ்ட் அப்படியே அதை அப்படியே ஏற்றுக்காம அது ஏன் செய்கிறோங்கிற அர்த்தம் புரிஞ்சு அதனுடைய அந்த அறிவுசார் அந்த ஆழத்துக்குள்ளே போயிட்டு நீங்கள் அதை கற்றுக்க விரும்புறீங்க அப்படிங்கிறதும் பாராட்டப்படக்கூடிய விஷயம் தான். ஸோ அப்படி இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சர்வ மங்கள மாங்கல்யே, எல்லா விதமான மங்களங்களுக்கும் மங்களமா இருக்கக்கூடிய அம்பாளே, மங்களமானவளே அப்படின்னு சொல்லி முதல் வரியில சொல்றாங்க. சிவே சர்வார்த்த சாதிகே, எல்லா விதமான யாசிப்புகளையும் நம்ம என்னென்னலாம் அங்க போய் சுவாமி கிட்ட யாச்சகம் கேட்கிறோமோ அவங்க கொடுக்கக்கூடிய அம்மாவே அப்படின்னு சொல்றாங்க. அம்பாள் அப்படின்னாலே அம்மா தான் இல்லையா? சரண்யே திரையம்பகே கௌரி, நம்ம நம்பி சரணடையலாம் அம்பாள் கிட்ட. ஸோ சரணடைகிறதுக்கு உகந்த ஒரு சுவாமியே, சரணடைய தக்கவளே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே போல முக்கண்ணனுடைய மனைவியே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மஞ்சள் நிறம் உடைய, பொதுவாகவே அம்பாள் அப்படின்னா மஞ்சள் நிறம் அவங்களுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வரியில இதெல்லாம் பிரயோகப்படுத்தியிருக்காங்க. நாராயணி நமோஸ்துதே, நாராயணனுடைய தங்கையே உன்னை வணங்குகிறோம் அப்படின்றது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். பொதுவாகவே அம்பாள் கடாட்சத்தோட அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப லட்சணமா வீட்லயே பெண்கள் ரொம்ப லட்சணமா இருக்கணும். அவங்க ஒரு எப்பயும் ஒரு விளக்கேத்தி ஒரு குளிச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரெகுலரா செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றதுடைய காரணம் அப்படின்னா, லக்ஷ்மி கடாட்சத்தோட வீடு இருக்கணும். நம்ம வீட்டுல எல்லா வகையான செல்வங்களும் ஆரோக்கியமும் எல்லாரும் அதை நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்கோம். அது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வேண்டுறோம். அப்படி ஒவ்வொரு குறிப்பா செவ்வாயும் வெள்ளியும் இந்த ஸ்லோகத்தை சொல்லி சொல்லி பெண்கள் நீங்க விளக்கேத்தி சுவாமி கும்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க ஏத்துற விளக்குல ஒரு நாணயம் அதை அந்த விளக்குக்குள்ள போட்டுட்டு ஏத்தலாம். விளக்கு கடியிலையும் ஒரு நாணயத்தை வச்சு ஏத்தலாம். அது செல்வ செழிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இதே போல மற்றும் ஒரு அழகான ஸ்லோகத்தோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுஜிதா. நன்றி.